நம்ம தாத்தா தேவனைய பாவாணர் திராவிடம் தீதுன்ட்டார். முதல்ல திராவிடத்தில் தான் தொடங்குறாரு, முடிக்கும் போது திராவிடம் தீதுன்ட்டார். இன்னொரு தாத்தா இருக்கான்ல, வென்று வருவான் திராவிட காலைன்னு பாடுறான். யாரு? நம்மால் தான். யார் பாடியிருப்பான்னு தெரியுதுல்ல? ஆமா, நம்மால் தான். ஏன் சீமான் சத்தமா பேசிட்டு இருக்கிறான்? தமிழ் பேச்சு மொழி இல்லடா, வீச்சு மொழி. எங்க ஆள் சொல்றான்ல, எங்கள் இங்க வருங்க, நான் பேசி கேட்டேன், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. எந்திரிச்சு போய் நல்ல வேள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. திங்களோடும் செலும்பரிது தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய், முழங்கு சங்கே முழங்குங்கிறான். பேசு, முழங்குலாம் இல்ல, முழங்குடாங்கிறான். அதனாலதான் நாங்க முழங்குறோம். இந்த கத்தியே உங்க காதுல வந்து சேர 15 ஆண்டுகள் ஆயிருக்கு. இதை சுடுகாட்டில் என்ன பேசியிருக்காலும் 10-20 பணத்தை எழுப்பியிருக்கலாம். இந்த இனத்தை எழுப்புறதுக்கு பதிலாக பாவம் இந்த பையன் ரொம்ப நேரம் கத்திரிக்கான்னு பக்கத்தில் இருக்கா, வாடாடே ரொம்ப கத்திருக்காண்டா, எந்திரிச்சு போக முடியான்னு 2 பிணம் கூட எந்திரிச்சு வந்துருக்கும். ஐயா, இது ஒரு இனமா? இந்த நூற்றாண்டுல நீ சாதி பார்த்துட்டு தெரியடா, உன்னை என்னடா பண்ணலாம்? என்ன பண்ணலாம் சொல்லு, என்ன பண்ணலாம்? சமயவெறி, கடவுள் வெறி, கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயேங்கிறார் புரட்சி பாவலர். இடை வந்த சாதி மதம். உன் மதம் தோன்றி எவ்வளவு நாளாச்சு? அதிகபட்சம் 2000-2500. உன் சாதி இடை வந்தது. நான் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழன். அதுதான் என் அடையாளம். அந்த அடையாளத்துக்குள் 1-2 நீ அரசியல் வலிமை அடையாத வரை நீ தாய் நிலத்திலே அடிமையாகத்தான் இருப்பாய், கைகட்டித்தான் இருப்பாய். தற்சார்பு தாய்மை பொருளாதாரத்துக்கு நம்ம திரும்பணும். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்புக்கு போகணும். காரை ஏற்றுமதி செய்வதை விட்டுவிட்டு சோரை ஏற்றுமதி செய்யணும், காரை இறக்குமதி செய்யணும். வெங்காயம் பருப்புக்கு வெளிநாட்டில் கையேந்தி நிற்குது ஒரு நாடு. வெங்காயத்தை எந்த நாட்டிலிருந்து இறக்குது? பாலைவன நாடு எகிப்திலிருந்து. இதை விட அவமானம் கேவலம் உனக்கு ஒன்றும் இல்லை. நீ எந்த பக்கம் பார்த்தாலும் செழிப்பா வச்சிருப்பேன். உன் தேகத்தில் தேமல் விழுந்தது போல என் தேசம் எங்கும் தேமல் வச்சிருப்பேன். எல்லாம் நீர் தேக்கம். 50 ஏக்கர், 100 ஏக்கர், 200 ஏக்கர், 300 ஏக்கரில் திட்டு திட்டா தண்ணீரை தேக்கி வேளாண்மை செய்வேன். அவ்வளவு கனவு வச்சிருக்கேன். நீ நினைச்சு பாரு, தக்காளி 1000 ஏக்கர்ல, அங்க தொழிற்சாலை பெரிய கட்டணம் கட்டி சென்றீங்களாங்கிறது. சீட்டு, தகர சீட்டு, குளிராம உள்ள தெர்மாக்கோல் சீட்டு, ஏசி. என் பிள்ளைய வேலை செய்யும். பறிச்சுக்கிட்டு வர்றதுக்கு படித்தவன் தேவையில்லை. எத்தனை டன் ஏற்றுமதி செய்யணும்னா அடுக்கிறதுக்கு தான் படித்தவன். படித்தவனுக்கு வேலை, படிக்காதவனுக்கு வேலை. தக்காளியிலிருந்து ஊறுகாய் செய்கிறது எங்கள் அம்மா அக்காவுக்கு அங்கேயே குடிசை, அங்கே வேலை. தக்காளியிலிருந்து பழக்கூழ் ஜாம், அங்கே வேலை. தக்காளி உணவு தேவைக்கு, மாநில தேவைக்கு, மற்ற மாநில தேவைக்கு. நாடங்களும் இங்கே விற்கிற வண்டியில் 10 ரூபா, அங்கே 15 ரூபா. ஒரே வேலை தான், 10 ரூபா தான். நீ என்னென்ன பாடுபடுத்துறேன்னு நீ பாரு, எப்படி மாத்துறேன்னு பாரு. அதான்டா மாற்றம். அதான்டா இந்த அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதிய சமூகம் படைகிறது. அதுதான் குறிஞ்சி அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடின்னு நான் விற்கிறேன்னா இல்லையா? அவர் தெருவில் அரசே விற்பேன். இந்த ஸ்விக்கி ஸ்மோட்டோலாம் ஸ்டாப் இட், நாங்களே பண்ணுவோம். ஊபர் ஓலாலாம் ஸ்டாப். உலான்னு அரசே நடத்தும், அரசே நடத்துவேன். போப்பா அங்கே வெளில பாப்பா, என் ஆள் படித்த பிள்ளைகள், நீ இன்னும் அவ்வளோ சோம்பேறி ஆகிட்ட, உனக்கு வீட்டில் ஒன்றாந்து தரணும், அவ்வளோதானே. நீ அடிச்சுன்னு வச்சுக்க, என் ஆள் நிற்பா நெய்தல் அங்காடியில் மீன். அப்பா எனக்கு வஞ்சிர மீன் 1 கிலோ. அம்மா முகவரிமா எழுதிக்கிடுவான். அரை மணி நேரத்தில் எங்கள் ஆள் வந்து கதவுல ஒன்றா தட்டி கொடுத்துருவான், காசு வாங்கிட்டு வந்துடுவான். மாதம் அவனுக்கு சம்பளம். அவனுக்கு என்னன்னுவான்? 5000 ரூபா கொடுப்பேன். அவனால் செலவு பண்ண முடியாது. ஏன்னு கேளு, என்கிட்ட கேளு ஏன்னு. அவன் பிள்ளையை நான் படிக்க வச்சுருவேன். அம்மாவுக்கு முடியல, நானே வைத்தியம் பார்த்துருவேன். இதுக்கு தான் அவனுக்கு பணம் தேவைப்படுது. அதை நானே செஞ்சுட்டுனா 5000 ரூபாய்க்கு செலவு இல்லையே. அப்புறம் நான் தெருவுக்கு தெரு பண்ணை வச்சுருக்கேன். ஊருக்கு ஊர் விற்கிற வண்டியெல்லாம் 10 பண்ணை, மாடு பண்ணை, ஆடு பண்ணை வச்சுருப்பேன். என் மக்களுக்கு போதான் மற்றதை விற்பேன். என் பிள்ளைகளுக்கெல்லாம் 1 லிட்டர் பால், 4 முட்டை அடிச்சுட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். தினம் போட ஆடுறா, போய் பஞ்சாபில் போய் பாடுறா, தெருவுங்க மாடு
லஸ்ஸியெல்லாம் 1 லிட்டர் குடிச்சானா படிச்சுட்டு பசியாம அப்படி திர்றான்டா, இப்படி திர்றான். போய் பாரு, வேணா பாருங்க. ஐயா சிரிக்கிறார் பாருங்க. எங்க ஐயா என் வட இந்தியாவில் ரொம்ப நாள் வாழ்ந்தவர். நீ வெக்கப்பட்டு கிடக்குற பைத்தியக்காரப்பில். மாடு நீ ஆட மேய்க்கிற, பகவான் கிருஷ்ண பரமாத்மா மேய்ச்சிருக்காரா, நபிகள் நாயம் மேய்ச்சிருக்காரா, இயேசுபரான் மேய்ச்சிருக்காரா, நீ மேய்க்கிறதுக்கு வெக்கப்படுற பைத்தியக்கார. மாடு மேய்ப்பது அவமானம் இல்லடா, வெகுமானம், வருமானம்டா. ஆடு மேய்ப்பது வருமானம்டா. டேய், 1 கிலோ கறி 1000 ரூபாய்டா. உங்கறி எங்கறிய நாயை தவிர எதிராதீங்க பைத்தியக்காரப்பில், எதிராதீங்க. 1 கிலோ ஆட்டுக்கறி 1000 ரூபா, நாட்டுக்கோழி 650 ரூபா. நாட்டுக்கோழியை உற்பத்தி செய்ய முடியாமல் இந்த காவாலி பயலுக்கு பண்ணக்கோழி உற்பத்தி செய்கிறான். எல்லாம் டூப்பு. நாட்டுக்கோழி முட்டை அது கொண்டு வர முடியல, காப்பி தண்ணியில் முக்கி வைக்கணும். அதுவும் புதுச்சேரியில் எனக்கு கொடுக்கணும். இது நாட்டுக்கோழி முட்டையில் காப்பி தண்ணியில். நான் தான் நாட்டுக்கோழி வளர்க்குறேனே, எனக்கு தெரியாத என் முட்டை எப்படி இருக்கும்னு. கேவலம். இப்படியே திரி, நான் சொல்றதை சிரிச்சுக்கிட்டே திரி. உருப்படுறதுக்கு அதாவது வழியை பாரு. ஒரே வழிதான் இருக்கு. என் தங்கச்சிக்கு ஒரு ஓட்டை போட்டு விடு. இப்படி நினைச்சிடக்கூடாது. அவங்க தோத்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. என் பங்காளி வடிவேல் சொல்வார்ல, அதில் அடிக்கும்போது ஒருத்தன் சொன்னா என்ன அடித்தாலும் தாங்கனாங்க ரொம்ப நல்லவன். அது மாதிரி எங்களை இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு கூடாது, புரியுதா? ரொம்ப நல்லவன்ட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க, சொந்த பிள்ளைகளை வெல்ல வைங்க. எங்களை விட உங்களை அன்பு கொண்டு காதலிக்கிற யாராவது ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்கு போடுங்க. சரி, நீ தான் ஜாதி பார்த்து போட்ட, சாதிச்சதை சொல்லு. மதம் பார்த்து போட்ட, சாதிச்சதை சொல்லு. ஒரு நாட்டை மனிதம் ஆளலாம், மதம் ஆளலாமா? மதம் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டதா இல்லை மதத்துக்காக மனிதனா? என்ன பண்ணுச்சு? யானைக்கும் மதத்திற்கு மனிதனுக்கும் மதம் பிடித்தால் அழிவுதான் மிஞ்சு, வேற எதுவும் மிஞ்சாது. என்னடா பண்ணுது உன் மதம்? என்னடா பண்ணுது உன் மதம்? உனக்கு என் மதம் எனக்கு. போடா, வீட்டில் போய் இதை கும்பிட்றேன்னா கும்பிடுற. எனக்கு எதுக்கு? நான் எதுக்கு இந்துவாக இருந்து இதை கும்பிடணும்? நான் சைவன். என் முருகன் என் சிவனை கும்பிட நான் இந்துவா ஏன் இருக்கணும்? ஏன் தெய்வம் அது, ஏன் கடவுள். சைவமும் தமிழும் தலைத்து ஓங்குக என்று எல்லா மடத்திலும் எழுதியிருக்கின்ற என் தங்கச்சிக்கு தெரியும். சைவ மடத்தில் சைவமும் தமிழும் தலைத்து ஓங்குக, ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. நீ நுட்பமாக கவனிச்சுக்க. முதல்ல அவன் என்ன பண்ணான்? பாலி மொழியை அழிச்சான், பௌத்தத்தை அழிச்சான், பாலி மொழியை அழிச்சிட்டான். அப்புறம் சமணத்தில் பிராகிருத மொழி அழிச்சான், சமணத்தை அழிச்சிட்டான். நம்மளை தமிழ் அழிக்கிறதுக்கு சைவத்தை அழிச்சு இந்துன்னா சமஸ்கிருதத்தை உள்ளதள்ளிட்டு தமிழை முடிச்சிட்டான். இல்லை, நீ நுட்பமாக பாரு, ஒன்னொன்னா அழிச்சு வருவான். அதனால மாற்றம் என்பது ஒவ்வொன்றிலிருந்தும் மாறணும். இது பெரிய வேலை. அதனால தான் அண்ணன் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். அப்படி ஒரு தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நம்மால். நாம் மிகப்பெரிய கனவை கொண்டிருக்கோம். அதனால தான் நம்ம தனிச்சு நிற்கிறது காரணம். தனிச்சு நின்று வென்றால் தான் நான் நினைக்கிறத செய்ய முடியும். எல்கேஜி யூகேஜி நோ. அப்போ என்ன செய்வான்? அரும்பு மொட்டு மலர் என்னுடைய பாடத்திட்டம். இப்போ எப்போ சேப்பா சீமான்? உலகத்தில் கல்வியில் தலை சிறந்த நாடுதரா தென்கொரியா. எப்படா பிள்ளையை சேர்க்குறான்? 8 வயசில். இந்த பரதேசிக்கு பிறந்த பரதேசி பயில்மைகளும் 8 வயசில் என் பிள்ளைய புது எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் எழுத சொல்கிறான். ஐயோ உங்கள் டேய் ஐயோக்கப்படப்படா. நான் என்ன பண்ணுறேன்? 6 வயசில் என் பிள்ளைய ஒன்றா சேர்க்கிறேன். 8 வேணாம், இதுவும் வேணாம், நான் 6 வயசில் சேர்க்குறேன். இப்போ என்ன பண்ணுறேன்? அரும்பு மொட்டு மலர், நோ லெசன்ஸ், நோ சப்ஜெக்ட்ஸ் வச்சிருவேன். ஆசிரியர் என் பிள்ளைய பள்ளிக்கூடம் வந்து விட்டுறணும். 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் அவன் பாட்டுக்கு இருப்பான். அவனை விளையாட விடுவேன். மியூசிக் வச்சுருப்பேன், பந்து வச்சுருப்பேன், எல்லாம் வச்சுருப்பேன், எல்லா பொருளும் வச்சுருப்பேன். என் பிள்ளை எதை போய் எடுக்கிறான் ஆசிரியர் குறிக்கணும். வீடியோ வச்சுருப்பேன்ல, அந்த சிசிடிவி வச்சுருப்பேன்ல. 6ஆவது ஒன்றாந்து 6 வயசில் ஒன்றாப்பு சேர்க்க வரும்போது பசுஞ்சோலை பள்ளியில் இந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் டெஸ்ட்ராய்ட் பண்ணிடுவேன். இது கக்குசு கூட நல்லா இருக்கும். இது வேண்டாம். இவன் சமாதியை 5 ஸ்டார் விடுதி மாதிரி கட்டியிருப்பான், பள்ளிக்கூடத்தை சமாதி மாதிரி வச்சிருப்பான். அப்படி கிடையாது. எல்லாம் இடிச்சிட்டு பசுஞ்சோலை பள்ளிகள், விளையாட்டு திடல், கழிவறை எல்லாம் வச்சு என் பிள்ளைகளுக்கு அங்கே தக்காளி கிக்காளி எல்லாம் வச்சு அழகா பறவைகள் சிட்டுகள் எல்லாம் வளர்த்து அப்படி வச்சு ஒரு மாதிரி பண்ணி காட்டுறேன். ஒரு 5 வருஷம் கொடுறேன். அங்கே பாரு இப்போ பாரு என் பிள்ளை படிப்பான் பாரு. ஆசிரியரும் பெற்றோரும் 6 வயதில் ஒன்றாப்பு சேர்க்கும்போது ஒரே மாதிரி சான்றிதழ் கேட்பேன்.
என் பிள்ளைக்கு என்ன பிடிக்குது? ஐயா அவனுக்கு பாடுறது பிடிக்குது, பாடுறதா அவனுக்கு கல்வி போடு. ஐயா நீ கடைசி வரைக்கும் பாடணும்யா. அருமையான பாட்டு வாத்தியார்களை வச்சு, இசை மேதைகளை வச்சு இசையை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தமிழ் பாடம், இங்கிலீஷு பாடம், வரலாறு பாடம், அறிவியல் பாடம், புவியியல் பாடம், எல்லாம் துணை பாடம் தான். எல்லாம் கற்றுக்குருவான். எல்லா பாடத்திலையும் தோத்துட்டாங்க. பாடுறதுல சிறப்பாக இருக்குங்க, பாஸ் ப்ரொமோட். அதில் தோத்துறக்கூடாது, ஃபெயில் பண்ணிடுவேன். ஏன் இது நான் சொல்லல, வீரத்துறவி விவேகானந்தர். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது, அதை கண்ணுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பெயர்தான் கல்விங்கிறான். அதுதான் என்னுடைய கல்வி. இப்போ புரியுதா? நீ எங்கள் ஐயா இளையராஜாவை விட ஈடு இணைற்ற இசை மீது இந்த உலகத்தில் இதுவரைக்கும் இருந்திருக்கானா? இருக்க போகிறானா? இல்லை. தம்பி என் அருமை சகோதரன் இல்லை ஏஆர் ரஹ்மானை விட இருக்கானா? இல்லை. சச்சின் டெண்டுல்கர் கூட சாதிச்சவன் இருக்கானா? எங்கள் ஐயா நடிகர் திலகத்தோட புகழ் பெற்றவன். இந்த பாரு, உலகத்தில் நோபல் பரிசு பெற்ற அத்தனை பேரும் ஒரு துறையில் மேதையாக இருந்தவன் தான். அப்படிதான் எங்கள் ஐயா அப்துல் கலாம், அப்படிதான் மயில்சாமி துறை, அப்படிதான் இந்த நாட்டில் சாதிச்ச எல்லாரும் அப்படித்தான். ஒரே ஒன்றில் கூர்மையாக ஃபோக்கஸ் பண்ணவன் தான். அப்படித்தான். அதை தான் நீ செய்யணும். எங்கள் அப்பா இளையராஜாவை பாரதி ராஜா மாதிரி படடுன்னு சொல்லக்கூடாது, எங்கள் அப்பா பாரதி ராஜாவை இளையராஜா மாதிரி மியூசிக் போடுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் இரண்டு மேதைகள் ஒவ்வொரு துறையிலும் ஒன்று. அவரவர் அந்த தனித்திறன் ஆற்றல் அதை வளர்த்தெடுக்கணும். அதான்டா கல்வி. அன்னை இவருக்கு ஓடுறது பிடிக்குது, ஓடுறா, ஓடிக்கிட்டே இருறா. நான் தான் முட்டை, பால், சோறு, நெய் எல்லாம் வச்சிருக்கேனே. அவனுக்கு அதை பற்றி கவலைப்படாத. விவசாயம் நான் தான் விளைய வைக்கிறேனே, நான் தான் வேளாண்மை செய்கிறேனே. அவனுக்கு என்ன பசி? சாப்பிட்றா. கீரை வேணுமா கீரை இருக்குடா, மீன் வேணுமா மீன் இருக்குடா, நாட்டுக்கோழி வேணும் நாட்டுக்கோழி இருக்குடா, வேற என்ன வேணும் மாட்டுக்கறி சாப்பிட்றா, ஆடுறா, ஓடுறா. ஒரு உசேன் போல்ட்டு நான் பலாயிரம் உசேன் போல்ட்டை உருவாக்கி விட்டுருவேன். அடுத்து என்ன? அவனுக்கு என்ன பிடிக்குது? மருத்துவம் படிக்கணுமா? ஐயா மருத்துவமே படியா போயா. பொறியாளரியா. வேற என்ன? இசை பிடிக்குதாயா? இசையே கற்றுக்கையா. தனித்திறன் கல்வி, மற்றதெல்லாம் துணை பாடம். நீ இங்கிலீஷ் படித்தவன்னா இங்கிலீஷ் பேசிட்டா படித்தவன் நினைக்கிற. வா என்னோட மகாபலிபுரத்துக்கு. பாசி விற்கிறாரில் ஒரு தங்கச்சி, அவள்கிட்ட பேசிப்பார். வெள்ளைக்காரனே திணறான். நோ திஸ் இஸ் ஃபிக்ஸ், நோ பார்கைனி. அவன் திணறாங்க. பாசி வச்சுக்கிட்ட வெள்ளைக்காரி 18 லாங்குவேஜ் பேசுகிறா. கன்னடம், தெலுங்கு, கொங்கினி, உருது எல்லாம் பேசுகிறா. மொழி எப்படா அறிவாகும்? அது லாங்குவேஜடா, நாட்டை நாலேஜரா. ஏண்டா பைத்தியக்காரங்களை இப்படி போட்டு அலையிறிய? கலப்பை கண்டுபிடிச்சவன், தூண்டி முள் கண்டுபிடிச்சவன், கோடாரி மண்வெட்டி கண்டுபிடிச்சவனோட உலகத்தில் பெரிய விஞ்ஞானி இல்லைடா. அவன் எந்த பல்கலைக்கழகத்திலும் பட்டம் வாங்கலடா. ஏண்டா அப்படி போட்டு அறிவுக்கும் கல்விக்கும் குழப்பிட்டு அலையாதரா. சை கர்மம். படித்தவன் தான்டா அதிகமாக லஞ்சம் வாங்குறான். படித்தவன் தான் நாட்டை கெடுத்தான். சொல்கிறான்ல, படிக்காதவன் உழுது சோறு போட்டான், படித்தவன் நாட்டை கூறு போட்டான்னு. தாத்தா பட்டுக்கோட்டை பாடினார்ல, படித்தவன் நாட்டை கூறு போட்டான், படிக்காதவன் உழுது சோறு போட்டான்னு. அந்த கதை தான் இது. அதனால கல்வி முறையவே மாற்றிடணும்னு நினைக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு ₹1 காசு இல்லாமல் அழகாக ஆகச்சிறந்த கல்வி இலவசமாக கொடுத்துட்டா பெற்றோருக்கு காசு மிச்சம். மருத்துவம் பாட்டிக்கு முடியல, 90 வயசு இருக்கட்டும்டா, ₹1 1 கோடி வரைக்கும் அரசு பார்க்குதுடா மருத்துவத்தை. நீ போடா. அவள் உன் தாயிலடா, தேசத்தின் தாயிடா, தமிழ் தேசினத்தின் தாயிடா. நீ போடா, பார்த்துக்கணும்டா. முடிஞ்சு. எதுக்கு பணம் செலவாக போகுது? இது ரெண்டுக்கு தான் நம்ம மக்கள் கொட்டி அழுகுது காசை. அதுக்கப்புறம் உனக்கு சாப்பாட்டுக்கு அரிசி கவலை இல்லை, காய்கறி கவலை இல்லை, ஏன்னா நாமளே விளைய வைக்க போகிறோம். அப்புறம்